Hi viewers, welcome to Spice It Up channel. Spice It Up channelல இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மேங்கோ ஸ்வீட் பச்சடி. இது ஹாட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சுக்கணும். தோல் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வெல்லம் ஒரு 1/2 கப், கடுகு 1 டீஸ்பூன், 2 மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும். இதில் கடுகை போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும். மிளகாய் முதல்ல போட்டிங்கன்னா ரொம்ப நெடி அடிக்கும். அப்புறம் மாங்காயும் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு கப் தண்ணி விட்டு வேக விடணும். தண்ணி கொஞ்சம் மாங்காய் மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டால் போதும். ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. ஹாஃப் பாயில்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். இந்த மாங்காய் பச்சடி வருஷப்பிறப்புக்கு ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. இது இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. வருஷப்பிறப்புக்கு இது எதுக்கு பண்ணுறதுன்னா, இதில் எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதில் மாங்காயோட புளிப்பு, மிளகாய் காரம், அப்புறம் வெல்லத்தோட இனிப்பு, அப்புறம் கசப்புக்கு கொஞ்சமாக வேப்பம்பூ கூட இதில் ஆட் பண்ணுவாங்க. இந்த டிஷ்ஷு வருஷப்பிறப்புக்கு ரொம்ப அவசியம், எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ இது மாங்காய் சீசன் இருக்கிற டைமில் நல்லா நிறைய கூட பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது டேஸ்ட்டு. எல்லா டேஸ்ட்டும் கலந்து இருக்கிறதுனால ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நம்ம மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி கூட இதில் ஆட் பண்ணி பண்ணலாம். இது அதே மாதிரி ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னாலும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.